கரூர் நாடாளுமன்ற தொகுதியை திமுகவுக்கு ஒதுக்க வேண்டும் என தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவிடம் கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர். திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவினர் நாடாளுமன்ற தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளிடம் ஆலோசனை செய்து வருகின்றனர். இதுவரை 36 நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை முடிவடைந்துள்ளது. இந்நிலையில் கரூர் மற்றும் திண்டுக்கல் தொகுதி நிர்வாகிகளுடன் சென்னை அறிவாலயத்தில் ஆலோசனை மேற்கொண்டனர். அப்போது திமுகவிற்கு கரூர் தொகுதியை ஒதுக்க வேண்டுமென அக்கட்சியினர் கோரிக்கை வைத்தனர். அதன் பிறகு திண்டுக்கல் நிர்வாகிகளுடன் நடைபெற்ற ஆலோசனையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்திலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திண்டுக்கல் வேலுச்சாமியை மீண்டும் வேட்பாளராக அறிவிக்க கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து தேர்தல் பணிகளில் கட்சி நிர்வாகிகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவினர் அறிவித்தனர். சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்தவர்களிடம் அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினர் கருத்துக்களை கேட்டறிந்தனர். அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினர் வரும் 10ஆம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதும் மண்டலம் வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு தரப்பு மக்களையும் சந்தித்து அவர்களின் தரவுகள் அடிப்படையில் தேர்தல் அறிக்கை தயாரிக்க உள்ளனர். அதன்படி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களை சேர்ந்தவர்களிடம் வேலப்பஞ்சாவடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இதையடுத்து குழுவில் இடம்பெற்றுள்ள முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மத்தியில் யார் ஆட்சியில் இருந்தாலும் மக்களின் கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றித்தர அதிமுக போராடும் என கூறினார். நாடாளுமன்றத்தில் எங்கே அந்த பிரச்சனைகளை எதிரொலிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் அங்கே எதிரொலித்து அங்கே மத்திய யார் ஆட்சியில் இருந்தாலும் அந்த ஆட்சியாளருடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையிலே அந்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு நமது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போராடும் என்பதை அதே போல செயல்படுத்தும் என்பதை இந்த நேரத்திலே அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்.